இப்போ உங்கள் கிளினிக்கில் பிரியா ஃபிசியோதெரப்பி கிளினிக்கில் நீங்கள் என்ன மெத்தடாலஜியில் ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களுடைய ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்குது? எங்கள் கிளினிக் வி ஃபாலோ சர்டன் ஸ்ட்ராட்டஜிஸ். நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் வந்து டீம் ஒர்க்காக நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறோம். வி ஹாவ் அ ஃபிசியோதெரபிஸ்ட் டீம். ஸோ வி ஆல் ஒர்க் டுகெதர். ஒரு பேஷண்ட் இப்போ உள்ளே வராங்கன்னா வி கிவ் தெம் அ இண்டிவிஜுவல் கான்சன்ட்ரேஷன் இன் அவர் கிளினிக். நாங்கள் வந்து அவங்க பர்டிகுலராக டைம் அலாட் பண்ணிவிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் முடியிற வரைக்கும் ஒரு தெரபிஸ்ட் தான் அவங்க கூட ஃபுல்லாகவுமே வி give the assessment and treatment and exercise everything including எல்லாமே பண்ணி தான் அவங்களுக்கு வந்து அவங்க வெளியில் போகும்போது they should be satisfied அப்படின்றதுல வந்து we are more particular. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பெயின் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னும் போது அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன ஏஜ்ன்றதுல நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு இப்போ எங்கர் ஏஜ் குரூப்ஸாக இருக்காங்க அப்படின்னா அது என்ன ரீசனால அவங்களுக்கு பேக் பெயின் வருது அப்படின்றத அவங்க அனலைஸ் பண்ணணும். அதுக்கு அவங்க ப்ராப்பராக வந்து எதர் ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனர் ஆர் ஆர்த்தோ கிட்ட அவங்க போய் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபிசியோ கிட்ட வரணும். ஃபிசியோ கிட்ட வந்தாங்கன்னா அவங்க வந்து அசஸ் பண்ணுவோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அவங்களுக்குன்னா அசஸ்மெண்ட் கொடுப்போம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அசஸ்மெண்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு எதனால் அந்த பெயின் வருது அப்படின்றத நாங்கள் முதல்ல டயக்னாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் வந்து 2 வகையான பெயின் இருக்குது. ஒன்று வந்து அக்யூட், ஒன்று வந்து க்ரானிக் பெயின் சொல்லுவோம். நம்ம அக்யூட்னா வந்து அப்போ உடனே அந்த காலகட்டத்தில் குறுகிய காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த பெயின். க்ரானிக் பெயின் அப்படின்னு சொல்லும் போது வந்து அவங்களுக்கு லாங் டேர்மில் ரொம்ப வருஷமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெயின் அது. ஸோ அது என்ன வகையான பெயின்ன்றதை ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் நாங்கள் மெத்தடாலஜி அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். இப்போ ஐஎஃப்டி இருக்குது, அல்ட்ராசவுண்ட் இருக்குது, ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எது சூட்டபிளோ அதை நாங்கள் வந்து அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அதுக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்ச வாட்டி அதுக்குண்டான எக்ஸசைஸை வந்து நாங்கள் இங்கேயே சொல்லி கொடுப்போம். அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பின்னு பார்த்தீங்கன்னாலே அவங்களுக்கு மெயினாக வந்து எக்ஸசைஸ் தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பெயின் ரெடியூஸ் பண்ணிவிட்டு தென் அவங்களுக்கு வந்து வில் கோ ஃபார் எக்ஸசைஸ் தான். இதில் ப்ரோக்ராம் வந்து எப்படி இருக்கும்னா 7 நாள் 10 நாள் 15 நாள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி அந்த மசில் ஸ்ட்ரென்தனிங்கிறது தான் ஆக்சுவலாக மெயினாக இருக்கும் பேக் பெயின் அந்த மாதிரி வரும்போது. ஒரு லிகமெண்ட் டேர்னாக்கா அது வந்து ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸில் வந்து ரெக்கவர் பண்ணிடலாமா, இல்லை வந்து சர்ஜரி மட்டும்தான் ஆப்ஷனா? இது ஒரு குட் கொஸ்டின். இது ஆக்சுவலாக வந்து நிறைய பேருக்கு இது வந்து இன்னமும் ஒரு புரியவே இருக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேர் வந்த உடனே அவங்க உடனே என்ன பண்ணணுன்றது வந்து அவங்களுக்கு புரியாத ஒரு கொஸ்டினாக தான் இன்னி வரைக்கும் இருக்கும். அவங்க ஃபர்ஸ்ட் வந்து they'll get panic. இது மாதிரி டேர்ன உடனே they'll get panic whether I have to go for a surgery. இந்த ஒரு கொஸ்டின் தான் அவங்க எல்லாருக்குமே மனசில் வரும். பட் வந்து எல்லாருக்குமே அது தேவை கிடையாது. சர்ஜரின்றது வந்து எல்லாருக்குமே மஸ்ட் கிடையாது. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு ஹீலிங் ரேட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த டேர் தான். அவங்களுக்கு எவ்வளோ தூரம் டேர் ஆயிருக்கு அப்படின்றத பொறுத்து தான். ரொம்ப பார்ஷியல் டேர் இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ரெஸ்ட்டு, அவங்களுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி இதை வச்சே வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக க்யூர் கிடைக்கும். அது வந்து டேர் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் போது தான் அதுக்கு வந்து சர்ஜரி வந்து டாக்டரே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஆர்த்தோ டாக்டர் கன்சல்ட் பண்ணாங்கனாலே they will give the feedback. உங்களுக்கு வந்து